Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPSC Combined Technical Services exam prepare பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். அல்ஜிப்ரால அந்த கிளாசிக்கல் அல்ஜிப்ரா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஃபுல்லா கொடுத்திருக்கேன். இன்டகிரல் கால்குலஸ் கொடுத்திருக்கேன். இப்போ வெக்டர் கால்குலஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோல வந்து வெக்டர் கால்குலஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் இது பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னால் மேத்ஸுக்கு தனியாக, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக சிலபஸ் இருந்தது. அதில் நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால இப்போ மேத்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் கம்பைண்டாக ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அதில் மேத்ஸுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அது மொத்தமும் நம்ம சேனலில் ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வெக்டர் கால்குலஸ் எது மிஸ் ஆகிருக்கோ அந்த வெக்டர் கால்குலஸை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, டாட் ப்ராடக்ட்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கு முன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெக்டர் A is equal to A1I plus A2J plus A3K. B is equal to B1I plus B2J plus B3K. C is equal to C1I plus C2J plus C3K. இப்போ வெக்டார் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அல்லது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாக்ஸ் ABC is equal to A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 C1 C2 C3. சரியா? இதை நம்ம as usual expand பண்ணிக்கணும். A1 into first இதை எடுத்துட்டோம்னா அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு B2 C3 minus B3 C2 minus A2 into second termல minus போடணும். minus A2 into அந்த ரோ அந்த காலம் விட்டுருங்க. அப்போ B1 C3 B1 C3 minus B3 C1 plus A3 into இது B1 C2 minus B2 C1. இதுதான் நம்மளுக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இது தொடர்ந்து டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், டிஃபரன்ஷியேஷன் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். முதல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பாக்ஸ் ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. பாக்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ஃபபெட் ஒரு சைடு மூவ் ஆகும்போது ஒரு மைனஸ் வரும். அது ரெண்டு தடவை மூவ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இதுதான் ப்ரொசீஜர். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் பிஏசி, பியும் ஏயும் ஒரு டைம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மைனஸ். இதில் பாருங்க சிபிஏ இந்த இருக்கு, சி இங்க வந்திருக்கு, சிபிஏ, அப்போ ஒரு மைனஸ் வந்துடும் நம்மளுக்கு. சரிதானா? ஒவ்வொரு தடவை ஒரு இது மூவ் ஆகும்போது சியும் ஏயும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல சியும் ஏயும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால ஒரு மைனஸ். இதுல பாருங்க ஏசிபி, பியும் சியும் என்ற மாதிரி இருக்கு. ஒரு தடவை மூவ் ஆனா ஒரு மைனஸ் வரும். அதே இது இன்னொரு தடவை மூவ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இல்ல பாருங்க பாக்ஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் பிசிஏ, ஏ வந்து இங்க போயிருச்சு, சி இங்க வந்துருச்சு, பி இங்க வந்துருச்சு, ரெண்டு தடவை மூவ் ஆயிருக்கு. இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு. இதுலயும் அப்படிதான் சிஏபி பாருங்க, இது இங்க இருந்து இங்க வந்து இது இங்க வந்துருச்சு. சரியா? சிக்கு முதல்ல சி தேர்ட் பிளேஸ்க்கு வந்து திரும்ப சி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருக்கு. ரெண்டு தடவை மூவ் ஆயிருக்கிறதுனால பிளஸ். இதுல ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா ஏ அண்ட் பி ஆர் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏ அண்ட் பி ஆர் பேரலல்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0வா இருந்தா ஏபிசி ஆர் கோப்ளேனார். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ரிசல்ட். சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு தியரி பார்த்தாவே அப்படியே நம்மளுக்கு எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க.
இப்போ A cross B cross C is equal to A dot C into B minus A dot B into C. A cross B cross C is equal to A dot C into B minus B dot C into A. A cross B dot C cross D is equal to A dot C, B dot C, B dot D. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா A cross B cross C cross D. இது எல்லாமே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அப்படியே நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கொஸ்டின் பேப்பர்ல ஃபார்முலாவாகவே கொஸ்டின் பேப்பர்ல வரும். இதெல்லாம் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். சரிதானா? இதுல வந்து ABD into C minus ABC into D. சரியா? இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கோங்க. இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் டிஃபரன்ஷியேஷன். வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். இது எல்லாமே எழுதி எடுத்துக்கோங்க. நல்ல கிளியராக எழுதி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் திரும்ப படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பார்த்துட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உடனே கட்டாயமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது வெக்டார் டிஃபரன்ஷியேஷன். வெக்டரை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? வெக்டார் டிஃபரன்ஷியேஷன். வெக்டார் டிஃபரன்ஷியேஷனில் R is equal to xi plus yj plus zk. சரியா? இதில் R is a function of t அப்படின்னா x of t plus y of t plus z of t I j k. சரியா? இப்போ dr by dt equal to x dash of t I plus y dash of t into j plus z dash of t into k. அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி I, இதை செகண்ட் கோஆர்டினேட் டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு ஜே, தேர்ட் கோஆர்டினேட். ஒவ்வொரு கோஆர்டினேட்டையும் நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் வெக்டருக்குள்ள. இதுதான் இதில் உள்ள முக்கியமான அப்சர்வேஷன். சரிதானா? அதுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலாக ப்ராடக்ட் ரூல்லாம் உண்டு பார்த்தீங்களா? டி பை டிடி ஆஃப் யூவி ப்ராடக்ட் ரூல்னா ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை கான்ஸ்டன்டாக வச்சுட்டு அடுத்ததை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ யூ கான்ஸ்டன்டாக வச்சுருக்கேன், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ப்ளஸ் வியை கான்ஸ்டன்டாக வச்சுருக்கேன், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். சரியா? இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது யூ டாட் பிக்கு, இது யூ கிராஸ் பிக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். டி ஆஃப் யூ கிராஸ் பி ஈக்குவல் டு யூ கிராஸ் டிவி பை டிடி பிளஸ் du by dt cross v. சரியா? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும், வெக்டார் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கு தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்தது டாட் ப்ராடக்ட்னா நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் தான் u dv plus v duன்னு பண்ணுவோம் இல்லையா? u v dash plus v u dash எப்படி வேணாலும் சரி, அதே இதுதான். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டும் சேம் தான். u கிராஸ் dv by dt plus du by dt கிராஸ் b. சரிதானா? இவ்வளோதான். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்மளால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். சரிதானா? அதனால் இதுக்கு அடுத்து வந்து நான் இது ரிலேட்டடாக இந்த ஒரு போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் வெக்டர் கால்குலஸில் உள்ள கான்செப்ட்ஸ், இனிஷியல் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக தரவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸுக்கு இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு கம்பைண்டாக 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ அதில் உள்ள
சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB மேத்ஸு, CSIR நெட் மேத்ஸ், IIT ஜாம் மேத்ஸ், கேட் மேத்ஸ் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்.